ராசி நேராச்சு, டீ கொண்டுகிட்டு வா. பாப்பா பாப்பா விடிய காலம் 5:30 மணிக்கு தூங்க விடுறாரா? டீ கேட்டு உயிரை எடுக்கிறாரு. இரு வச்சுக்கிறேன். டீ கேட்டால் அவ்வளோ கடுப்பு வருதா? காலையில் சூரிய உதயத்தை பார்க்காதவன் முன்னேற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறதுக்கு அவ்வளோ அலுப்பு இருப்பு. அவனுக்கு வச்சுக்கிறேன். என்னங்க சத்தம்? ஆ, எப்போ கொண்டாருவே டீ? என்ன டீ கொண்டாடணுமா? இப்ப கொடுத்தது என்ன? ஐயா, டீயா? நான் சுடுதண்ணி நினைச்சு மூஞ்சி எழுதிட்டேனே. என்னது சுடுதண்ணி நினைச்சீங்களா? என் டீ என்ன அவ்வளவு கேவலமா இருந்துச்சா? அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவே இல்ல. சரி சரி, இனியாவது குடிக்கிற மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாப்போ. டீயும் இல்ல ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட மனுஷன் வாழ முடியுமா? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. ஆ, உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பயமுறுத்தியா? போ. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நான் பதறுவேன் கதறுவேன் நினைக்கியா? ரொம்ப நல்லது, போயிட்டு வா. என்னது போயிட்டு வாவா? கல்யாணம் பண்ணி என்னை எப்படி கூட்டியாந்திய அப்படியே அனுப்பி வைங்க, அப்பதான் நான் போவேன். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி அனுப்பணுமா? அது முடியாதுமா, முடியாது. ஏன் முடியாது? அட ஆட்டங்கட்ட கூக, உன்னை சென்னையிலேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது பேரிஸ் கார்னர் தான் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. திருவள்ளுவர் பஸ்ஸில் தான் உன்னை கூப்பிட்டு வந்தது. இப்போ பேரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டும் இல்லை, திருவள்ளுவர் பஸ்ஸும் இல்லை. அந்த பஸ் ஓட்டின டிரைவரும் எங்கே இருக்காரோ எனக்கு தெரியாது. அது நடக்காது. ரொம்ப அறிவா பேசுறதா நினைப்போ. 10 பவுன் நகை போட்டுக்கிட்டு வந்தேன். அன்னைக்கு மதிப்பு 35,000. அத குடியா, நான் போறேன். 35,000 ரூபாய் நகையா? சரி இந்த அப்படி. என்னது இது? 10 பவுன் கேட்டா அரை பவுன் தரீங்க. இன்னும் 9.5 பவுன் எங்க? பேச்சை மாற்றி பேசாத, நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாத. நீ என்ன சொன்ன? 35,000 ரூபாய் சொன்னியில்ல, இது அரை பவுன், இன்னைக்கு 35,000 ரூபாய். சரியா போச்சு, ஓடிடு. 9.5 பவுனை முழுங்குறதுக்கு எப்படியெல்லாம் விடுறீங்க கதை? வாங்க போறீங்க உத, நிறுத்துங்க இத. என்னமோ பெரிய மோசடி பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. 9.5 பவுனுங்கிறது எத்தனை கிராம்? வெறும் 76 கிராம். ஜஸ்ட் 76 கிராம். அந்த 76 கிராமுக்கு பதிலாக நீ எவ்வளவு கொண்டு வர தெரியுமா? யோ, அப்படி என்னத்தையா கொண்டு வர உனக்கு தெரியாம? அது எனக்கு தெரியாம இல்ல, உனக்கே தெரியாது. நீ கல்யாணம் ஆகி வரையில வெறும் 55 கிலோ இருந்த, இப்ப 85 கிலோ இருக்க. வெறும் 76 கிராம கொண்டுட்டு வந்துட்டு 30 கிலோவை கொண்டுக்கிட்டு போற. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா நீ தான் எனக்கு தரணும். தப்புதாயா, தப்புதான். உனக்கெல்லாம் டீ போட்டிருக்க கூடாது, பாயாசம் போட்டிருக்கணும்.